வணக்கம் நண்பர்களே. பிராமணர்கள் இருவருக்கு தமிழ்நாடு மந்திரி சபையில் இடம் கொடுத்தது இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரும் பேச்சு பொருளாக மாறிவிட்டது. புதிதாக அரசமைத்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய மந்திரி சபையை விரிவுபடுத்தினார். அந்த மந்திரி சபையில 2 பிராமணர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்கிறார். உடனே வழக்கப்படி இடதுசாரி கட்சிகள், திராவிடர் கழகம், இந்து எதிர்ப்பு போராளிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துகிட்டு பிராமணர்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்ததை ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன தப்புன்னு எனக்கு புரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2% பிராமணர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் ஓட்டு போடுறாங்க. அவங்களையும் நிறைய பேர் அரசியல்ல பங்கெடுக்கிறாங்க. அரசு அதிகாரிகளா இருக்கிறாங்க. எத்தனையோ பொது சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமை போலதான் பிராமணர்களுக்கும் அரசியல்ல பங்கு பெறுவதற்கும், தேர்தல்களில் போட்டியிடுகிறதுக்கும், அமைச்சரவையில் பங்கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில தான் இந்த தமிழ்நாடு அரசனுடைய அரசாங்கத்தில் 2 பிராமணர்கள் மந்திரிகளாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள், பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற வெங்கட்ட ரமணன்றவரு உணவு மற்றும் சிவில் சப்ளை துறையினுடைய அமைச்சராகவும், ஸ்ரீரங்கம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரமேஷ் என்பவர் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இதுல பிரச்சனை, அந்த மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிட்டு உணவு மற்றும் சிவில் சப்ளைஸினுடைய மந்திரியா இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கவரை கூட விட்டுட்டாங்க. இந்த இந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களை பற்றி தான் மிகப்பெரிய விமர்சனங்கள், மிக அதிகமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுல ஒரு பெரிய கோ இன்சிடென்டா இந்து அறநிலைத்துறையினுடைய முதன்மை செயலாளர், பிரின்சிபல் செக்ரட்டரியா ஸ்வர்ணா ஸ்ரீனிவாசன் IAS என்றவங்க தான் முதன்மை செயலாளரா நியமிச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்குது. ஏன்னா அமைச்சரும் பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர், அதனுடைய முதன்மை செயலாளரும் பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர் என்று ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை, குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பொதுவா பார்க்க போனா எந்த ஒரு ஜாதியையும் சொல்லி அந்த ஜாதியை அதிகமாக அங்கீகரிப்பதும் தவறு, நிராகரிப்பதும் தவறு. ஒரு ஜாதியை காரணம் காட்டி ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கறதும் மிகப்பெரிய குற்றம், அது பொறுப்பை மறுக்கிறதும் மிகப்பெரிய குற்றம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறைக்கு எந்த வகுப்பை சார்ந்தவர்களை வேண்டுமானாலும் அமைச்சர்களாக நியமிப்பதற்கு முதலமைச்சருக்கு உரிமை உண்டு. இவங்களதான் அமைச்சரா நியமிக்கணும், இவங்களதான் அமைச்சரா நியமிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. திராவிடர் கழகமும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, இடதுசாரி கட்சிகளும் சரி, சமூக நீதி பேசுவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களும் சரி, என்ன சொல்றாங்கன்னா அறநிலையத்துறைக்கு ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஆதரவுல, திராவிடர் கழகத்தினுடைய ஆதரவுல, இடதுசாரிகளுடைய ஆதரவுல திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்திருக்கிறது. அதற்கு முன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்திருக்கிறது. இரண்டுமே திராவிட கட்சிகள் தான். ஆனா இந்த திராவிட கட்சிகள்ல பட்டியலினத்தை சார்ந்தவர்களோ, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கோ அறநிலைத்துறையில அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்துல பரமேஸ்வரன் என்று ஒருவர் மட்டும் அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர். அதற்கு பிறகு வேறு யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. இந்த அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய விமர்சனங்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய இந்துக்கள் அனைவருக்குமே அறநிலைத்துறையின் மீது எதிர்மறையான கருத்து தான் இருக்கிறது. ஆரம்பிச்சது என்னவோ நல்ல நோக்கத்துல தான் ஆரம்பிச்சாங்க. இந்த அறநிலைத்துறைன்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1925 பனகல் அரசர் ராமராய நிங்கர் என்பவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 1960 தான் அதை ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா, அரசு துறையா மாத்துறாங்க. அந்த அரசு துறையா மாத்துறதுக்கு முன்னால வரைக்கும் இந்து அறநிலைத்துறை என்பது சமயத்தையும் இந்து மதத்தினுடைய தத்துவங்களையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைப்பதற்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. 1960க்கு பின்னால் அது ஒரு அரசு துறையாக மாறினதுக்கு அப்புறம் முழுக்க அரசாங்கத்தினுடைய ஆதிக்கத்தில தான் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய துறைகள்ல மிக முக்கியமானது அதுதான். கோயில்களை நிர்வகிக்கின்ற இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் கோயிலுக்கு போகின்ற பக்தர்களை அவமானம் செய்வது, அவமதிப்பது, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்காமல் இருப்பது, அறநிலையத்துறையினுடைய நிதியை தவறாக பயன்படுத்துவது, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் கடந்த சில வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. மிக மிக முக்கியமாக
பல கட்சிகள், தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி உட்பட பல கட்சிகள் அறநிலையத்துறையை நீக்க வேண்டும், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து கோயில்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதில் மிக குறிப்பாக இருக்கின்றன. அண்ணாமலை அவர்கள் கூட நாங்கள் பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து அறநிலையத்துறையிலிருந்து கோயில்களை விடுவிப்பதுதான் என்று சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 44,000 46,000 கோயில்கள் தமிழ்நாட்டிலே மட்டும் இருக்கின்றன. அதிலே இருந்து வரக்கூடிய வருமானம், நிதி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதை சரியாக முறையாக கையாள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அறநிலையத்துறையுடைய அமைச்சரான இளைஞர் ரமேஷுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஏனென்றால் அமைச்சர் வேணா புதுசா இருக்கலாம், அதிகாரிகள்லாம் பழசுதான். ஒரு அரசாங்கத்தினுடைய பெயருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவது, ஒரு அரசாங்கத்தை வீழ்த்துவது, ஒரு அரசியல்வாதியினுடைய நல்ல பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவது அத்தனையும் அரசு அதிகாரிகள் தான் என்பதை அமைச்சர் மனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதி 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சமாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்படுவான். ஆனா அரசு அதிகாரிகள் அப்படி கிடையாது. ஒரு முறை அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா 60 வயசு வரைக்கும் அவங்கள அசைக்க முடியாது என்ற இருமாப்பில் அவர்கள்தான் எல்லா தவறுகளுக்கும், எல்லா குற்றங்களுக்கும், எல்லா மோசடிகளுக்கும், எல்லா விதிமீறல்களுக்கும் காரணமாக இருப்பார்கள். அந்த அரசு அதிகாரிகளை, அதுவும் திராவிட கட்சிகளிலே பதவி பெற்றவர்கள், திராவிட ஆட்சியாளர்கள், திராவிட அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கிலே பதவிக்கு வந்தவர்கள் அவ்வளவு சீக்கிரம் தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கு. அடுத்ததாக அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் சில வழக்குகள் எல்லாம் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடுக்கு போயிருக்குது. மிக முக்கியமா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு இருக்குது. அறநிலையத்துறை என்பது இந்திய அரசியல் சாசனத்தில் மதங்களுக்கு கொடுத்த உரிமைகளை மீறி மத சம்பிரதாயங்களில், மத விஷயங்களில் தலையிடுகிறது என்று ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கு மேல்முறையீட்டிற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குது. அந்த வழக்கை அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் திரும்ப பெறுவாரா என்பது மக்களுடைய கேள்வி. அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில வழக்குகள் இருக்கின்றன. அதுல மிக முக்கியமான வழக்கு அறநிலையத்துறையிடம் இருக்கக்கூடிய நிதி சேமிப்பை, கேஷ் பேலன்ஸ், அதை தனியார் நிதி நிறுவனங்களிடம் முதலீடு செய்யலாம் என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. காரணம், ஒருவேளை அந்த மாதிரி தனியார் நிதி நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறதா இருந்தா அவங்களுக்கு வேண்டப்பட்ட நிதி நிறுவனங்கள்ல தான் முதலீடு செய்வாங்க. அது கொஞ்ச காலத்துல எங்க போகும், எப்படி போகும், ஏன் போகும் யாருக்குமே தெரியாது, காணாம போயிடும். இதுக்கு பயந்துகிட்டே ஒரு சிலரெல்லாம் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அதுல கூட மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதை அறநிலையத்துறை திரும்ப பெற வேண்டும், வாபஸ் பெற வேண்டும் என்பது கோயிலுக்கு போகின்றவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்னொன்று, அர்ச்சகர்கள் சார்பாக ஒரு வழக்கு போடப்பட்டது. அதாவது கோயில்கள்ல சரியான முறையாக பயிற்சி பெற்றவர்கள், பாரம்பரியமாக அர்ச்சகர்களாக இருப்பவர்களை மட்டுமே அர்ச்சகர்களாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை அர்ச்சகர்கள் சார்பில் இருந்தது. அதுவும் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறது. சரியான அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என்று. அதைத்தான் திராவிட கழகத்தினுடைய கி வீரமணி அவர்கள் சொல்லியிருந்தார். அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் இப்போது செயல்படுத்தப்படுமா, அது உயிரோடு இருக்குமா, அதை நீக்கி விடுவார்களா என்றெல்லாம் அறிக்கை விட்டிருந்தார். இந்த வழக்கையும் திரும்ப பெற வேண்டும், அறநிலையத்துறையின் சார்பிலே சரியான விளக்கத்துடன் திரும்ப பெற வேண்டும் என்பது பக்தர்களுடைய கோரிக்கை, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மூன்றாவதாக மிக முக்கியமாக கோயில்களில் விஐபி தரிசனம் என்ற பெயரில் காசு வாங்கிட்டு தரிசனம் கொடுக்கிறது. காலையில 6 மணிலிருந்து மத்தியானம் 4 மணி வரைக்கும் வரிசையில பொதுமக்கள் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் விஐபி தரிசனம் என்ற பெயர்ல ரொம்ப கூலா ஜாலியா முன்னாடி போயிடுவாங்க. இந்த விஐபி தரிசனத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வழக்கு பதியப்பட்டது. அந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனு தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கையும் திரும்ப பெற வேண்டும், கோயில்களில விஐபி தரிசனத்தை நீக்க வேண்டும் என்பது பக்தர்களுடைய மிக நீண்ட காலமான கோரிக்கை. இதை அறநிலையத்துறையுடைய அமைச்சர் எப்படி கையாளப் போகிறார், என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இவற்றை எல்லாம் கடந்து இன்னொரு மிக முக்கியமான வழக்காக திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல கார்த்திகை திருநாள் அன்று விளக்கை ஏற்றுவதற்கானது. சமீப காலமா ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியது.
நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் கூட, நீதிமன்றம் அனுமதி கொடுத்தும் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதி மறுத்தது. கடைசி வரையில தீபத்தூணில விளக்கேற்றுவதற்கு அனுமதி தரவில்லை. இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவும் நிலுவையிலே இருக்கிறது. இந்த மேல்முறையீட்டு மனுவையும் இப்போதைய தமிழ்நாடு அரசின் அறநிலையத்துறை திரும்ப பெற வேண்டும். அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது முருக பக்தர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சவாலாக இப்போதைய அறநிலையத்துறை அமைச்சருடைய முன்னால் இருக்கிறது. இதை செயல்படுத்த வேண்டும். அவருடைய இனத்தை பார்க்காமல், அவர் ஒரு பிராமணர் என்பதை பார்க்காமல், அவருடைய செயல்பாடுகளை வைத்து விமர்சிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். பிறப்பால பிரிவை காட்டுவது தவறு என்று பேசுகின்றவர்கள் இந்த பிராமணர்கள் விஷயத்துல மட்டும் பிறப்பால ஏன் ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க, விமர்சனத்தை கிளப்புறாங்கன்றது இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கெல்லாம் புரியவில்லை. எல்லோரையும் ஒரே பார்வையிலே பார்க்க வேண்டும். பிறப்பால் சர்ச்சையை கிளப்பக்கூடாது என்றால் அது பட்டியல் இனத்திற்கும் பொருந்த வேண்டும், பிராமணர் இனத்திற்கும் பொருந்த வேண்டும். அந்த இனத்திலே பிறந்தார் என்பதற்காக மட்டும் அவருக்கு அந்த பதவியை கொடுக்கக்கூடாது என்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அறநிலையத்துறை அமைச்சர் பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே அறநிலையத்துறையின் மீது ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய சட்டத்துறை மற்றும் எரிசக்தி அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகும்போது நடை சாற்றுகின்ற நேரத்தை தாண்டி மதியம் 12:45க்கு கோயிலுடைய நடை எப்பொழுதுமே சாற்றப்படும். ஆனால் அதை தாண்டி மதியம் 1:45 மணி வரையில் நடை திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அமைச்சருக்காக ஆகம விதிகள் மீறப்பட்டிருக்கின்றன, அமைச்சருக்காக வழிபாட்டு நெறிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் விளக்கம் கேட்டிருக்கிறார். இது ஆரம்பத்திலேயே சிக்கலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்து அறநிலையத்தினுடைய அமைச்சருக்கு முன்னால் மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கோடான கோடி இந்துக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் அவருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.